திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வினைப்பதிவும் கர்ம வினைகளும் நிறைந்த பிறவிக் கடலை கடந்து செல்ல கொடுக்கப்பட்டதுதான் இந்த மனித உடல். இந்த உடல் என்ற படகை கொண்டுதான் மனித பிறவி என்னும் அந்த பெரும் கடலை கடக்க வேண்டும். படகில் பயணம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இரு துடுப்புகள் போல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு துடுப்புகள் தவம் மற்றும் அறம். தவம். மனிதன் தன் மனம் மூலமாக அவன் உயிரை அவனே கவனித்து கவனித்து மன அலை வேகத்தை குறைத்து குறைத்து இறைவன் என்ற அந்த பெரிய பெருவழியை உணர்கிறான். அன்பும் கருணையும் அவனிடம் மலர்கிறது. அறம், அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை. தவத்தால் உயர்ந்த மனிதன் பிறர்க்கு துன்பம் கொடுக்கும் வகையில் எந்த எண்ணத்திலும் செயலிலும் ஈடுபட மாட்டார். மேலும் கொடுக்கப்பட்ட கடமையை ஈடுபாட்டுடன் செய்வார். தன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவுவார். தவமும் அறமும் கடைபிடிக்கும் நிலையில் மனிதன் தன் வினைப்பதிவை மெல்ல மெல்ல கரைக்கின்றான், தூய்மை பெறுகிறான். இறைநிலையை நாடிய அவன் பயணம் நிச்சயம் வெற்றி பெறும். இறைநிலையை நாடிய அவனது வாழ்க்கை பயணம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த அருமையான பதிவினை முருகப்பெருமானின் திருக்கல்யாண நாளான இன்று சொல்லி, அத்தோடு வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன் என்ற வரிகளையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.